இன்னைக்கு நம்ம ஒரு செலிபிரிட்டியை பத்தி தான் பேச போறோம். அவங்க சைட்ல இருக்க பாசிட்டிவ் மட்டும் இல்லாம நெகட்டிவ் சைடையும் பேசலாம். அந்த வரிசையில ஜோதிகா அவர்களை சோசியல் மீடியால எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க, எந்த அளவுக்கு கிரிட்டிசிசம் பண்றாங்க, எந்த அளவுக்கு கான்ட்ரவர்சியா மாத்துறாங்க அப்படின்ற விஷயத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கொஞ்ச நாள் முன்னாடி தீபிகா படுகோன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்களுக்கும் 8 hours ஒர்க் கொடுங்க, மென்னுக்கு எந்த அளவுக்கு நீங்க ஒர்க் கொடுக்குறீங்களோ அதே ஈக்குவலுக்கு தானே நாங்களும் வேலை செய்யறோம். ஆனா எங்க 2 பேரும் ஏன் சமமா பார்க்க மாட்டீங்க, எங்களுக்கு மட்டும் ஒர்க் ஷெடியூல்ன்றது இந்த டைமிங்குள்ள இருந்து இந்த டைமிங்குள்ள நீங்க டிசைடே பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க. அதுக்கு நிறைய ஹீரோயின்ஸும் சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. ஆனா இப்போ ரீசெண்டா ஜோதிகா அவர்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. இதை பார்த்து ஜோதிகா இவ்வளவு நாள் ஏன் பேசாம இருந்தாங்க, ஏன் இப்போ மட்டும் பேசுறாங்க, ஏன் பாலிவுட்ல இப்போ ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காங்களே அந்த காலத்தினால பேசுறாங்களா, ஒரு டைம்ல ஏன் ஜோதிகா ஒரு மாதிரி பேசுறாங்க அப்படின்ற மாதிரியும் ஜோதிகா அவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க. ஜோதிகா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, தமிழ் சினிமால இந்த பிரச்சனைலாம் இல்லை, எங்களுக்கு 6 o'clock ஆரம்பிச்சாங்கன்னா அதே மாதிரி 6 o'clockலாம் முடிச்சிருவாங்க, 7 to 6, 6 to 6 இந்த மாதிரி டைமிங் தான் இருக்கும். இந்த வகையில கோலிவுட் எவ்வளவோ பரவாயில்ல, இதனால எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா தான் இருக்கு அப்படின்ற மாதிரியும் பேசியிருந்தாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, 99% மேல எல்லா பிலிம்ஸ்லயும் இதுதான் நடந்துட்டு இருக்கு. தமிழ் சினிமால ஏர்லி மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிடுவோம், அந்த காலத்தினால எங்க டைமிங்குள்ள முடிஞ்சிடும். ஆனா பாலிவுட்லாம் அப்படி கிடையாது. தீபிகா அவர்கள் கேட்டது கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஜோதிகா பேசியிருந்தாங்க. ஜோதிகா அவர்களோட ஸ்டார்டிங் பீரியட்ல கோலிவுட்ல பாலிவுட்ல ரெண்டுத்துலயும் மூவி நடிச்சிருந்தாங்க. ஆனா பாலிவுட்ல அந்த அளவுக்கு அந்த மூவி ஒன்றும் ரீச் ஆகல. கோலிவுட் தான் ஜோதிகா அவர்களுக்கு கை கொடுத்து தூக்கி விட்டுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழ் சினிமால ஜோதிகா அவர்களுக்குன்னு தனியா ஒரு ஃபேன் பேஸே இருந்துச்சு. ஆனா பாலிவுட்ல அந்த மூவிக்கு அப்புறம் ஜோதிகா நடிக்கவே இல்லை, ஃபுல்லா தமிழ் சினிமால மட்டும் தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. 27 இயர்ஸ்க்கு அப்புறம் சைத்தான் அப்படின்ற மூவில ஜோதிகா, மாதவன், அஜய் இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க. இதுக்காக ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் சினிமால பெண்களுக்கான எந்த ஒரு விஷயமும் கிடையவே கிடையாது, ஏன்னா போஸ்டர்ஸ்ல கூட ஈக்குவலா ரைட்ஸ் கொடுக்க மாட்டாங்க, மேரேஜ் பண்ணா எந்த சினிமா ஆக்டர்ஸையும் நடிக்க வைக்க மாட்டாங்க, ஈக்குவலான ரைட்ஸே கொடுக்க மாட்டாங்க, எப்பயுமே மென்னுக்கு தான் முதல் இடத்தை கொடுப்பாங்க தமிழ் சினிமால அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது அந்த சமயத்துல பெரிய கான்ட்ரவர்சியே ஏற்பட்டுச்சு. த லிட்டில் ஜான், காக்க காக்க, சந்திரமுகி, குஷி இந்த மாதிரி நிறைய படத்துல ஹீரோக்கு ஈக்குவலாவே ஜோதிகா அவர்கள் லீட் ரோல்ல நடிச்சிருந்தாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி ஜோதிகா அவர்கள் தமிழ் சினிமாவோட பாலிவுட்டே பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ பாலிவுடோட தமிழ் சினிமாவே பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுல எதுதான் உண்மை? இதை பார்க்கும்போது நிறைய மக்கள் என்ன பேசுறாங்கன்னா, அது வேறவா இது வேறவாயா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி நிறைய தகவலை தெரிஞ்சுக்க ரெட் டேப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.